வணக்கம் மக்களே. அண்ணன் சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை செருப்பாலையும் துடப்பத்தாலையும் அடிச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர். நேற்று மாரிதாஸ் அவர்கள் அதிரடி கைதானாரு. இன்னைக்கு மஜிஸ்ட்ரேட் வந்து அவர் மேல வழக்கு போட முடியாதுன்னு பிணையில அவரை வந்து விடுவிச்சிருக்காங்க. மீண்டும் அவருடைய வழக்குல ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களை சந்திச்சு இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் குறித்து தெளிவா இந்த காணொலியில பாத்திரலாம். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை மிக கடுமையா காட்டமா விமர்சனம் பண்ணியிருந்தாருங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு காலம் திமுகவுடைய தயவுல வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு இப்ப தாவேக ஆட்சி அமைச்சிருச்சுன்னு அப்படியே கட்சி தாவிட்டாங்க. வந்தது என்னமோ 5 பேர் தான். அதுல வந்து 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு, ஒருத்தருக்கு ராஜ்யசபா எம்பியும் கொடுத்தாச்சு. இப்படி பதவிக்காக பிச்சை எடுக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இல்லையான்னு அண்ணா வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. சரி, கொடுத்ததுதான் கொடுத்தீங்க. ராஜ்யசபா எம்பி வந்து இந்த மண்ணை சேர்ந்தவருக்கு, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்த மண்ணை சேர்ந்தவருக்கு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு வந்து நாகாலாந்துல பணிபுரியறவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதற்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் வந்துட்டு திமுக கிட்ட இருந்து பெட்டி வாங்கிட்டு தான் இப்படி காங்கிரஸை வந்து கடுமையா விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது ஏற்புடையது அல்ல. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதே காங்கிரஸ் எதிர்த்துதான். என்னவோ திமுக கிட்ட இருந்து பெட்டி வாங்கிட்டதுனாலதான் காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையதே இல்லைங்க. அண்ணனுக்கு காங்கிரஸ் மேல ஏன் இவ்வளவு கோவம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இலங்கையில தொடர்ச்சியா தமிழர்களுக்கு சிங்களத்தவர்களால அநீதிகள் ஏற்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டது. இதனால வாழவே முடியாத சூழல் உருவாகுது. அதனால சுதந்திரமா வாழ அவங்க தனிநாடு வேணும்னு போராட்டம் பண்றாங்க. அந்த மண்ணுல அவங்க உரிமைக்காக அவங்க போராடுறாங்க. இதுல சம்பந்தமே இல்லாம இந்தியால மத்தியில ஆண்ட காங்கிரஸ் வந்துட்டு தமிழர்களுக்கு எதிராகவும் சிங்களத்தவர்களுக்கு ஆதரவாகவும் என்ன பண்ணிடுறாங்க, ராணுவம், அப்புறம் ராணுவத்துக்கு தேவையான உபகரணங்கள், அப்புறம் வட்டி இல்லா கடன் எல்லாமே சிங்கள அரசுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல இருந்தும் தமிழர்களுக்கு எந்த பொருளும் போக விடாம தடுத்து நிறுத்தி இப்படி பல்வேறு வகையில சூழ்ச்சி செஞ்சு 1.5 லட்சம் பேர் அநியாயமா இழக்கிறதுக்கு இலங்கை அரசுக்கு துணையா நின்னாங்க காங்கிரஸ். இதனாலதான் அண்ணனுக்கு இவ்வளவு கோபம் வருது காங்கிரஸ்னாலே. அப்படி இருக்கும் போதும் அண்ணன் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட தலைவரையோ இல்ல நிர்வாகிகளையோ தனிப்பட்ட முறையில தாக்கி பேசுனது கிடையாது. அரசியல்ல தான் விமர்சனம் பண்றாங்க. ஆனா இந்த காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்க, நேத்து மதுரையில காங்கிரஸ் சார்பா போராட்டம் பண்றோன்ற பேர்ல ஒரு 5 பேரு ரோட்ல வந்து இருந்துகிட்டு அண்ணனுடைய அரை நிர்வாணம் புகைப்படத்தை பயன்படுத்தி செருப்பாலையும் தொடப்பத்தாலையும் அடிச்சு அவங்க ரொம்ப அநாகரிகமா செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. இத வந்து நாம் தமிழர் கட்சி வன்மையா கண்டிக்குது. இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இதற்கு முன்னாடி பெரியார் அவர்களுடைய கருத்தை அண்ணன் பேசினாங்க. அவருடைய கருத்து தான், அண்ணன் தனிப்பட்ட முறையில எந்த கருத்தையும் சொல்லல. அதுக்கு திகாவினர் வந்து இதே புகைப்படத்தை பயன்படுத்தி பாலியல் குற்றவாளின்னு சொல்லி ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. அப்பவே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மாதிரி இப்ப காங்கிரஸ் இதே புகைப்படத்தை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அதனால அண்ணன் வந்துட்டு இனி இந்த புகைப்படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது பொது வெளியிலன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கணும். அப்படி மீறி பயன்படுத்தினா சட்ட நடவடிக்கை பாயுன்ற நிலையை உருவாக்கணும்னு இந்த காணொலி மூலயமா அண்ணனுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த காங்கிரஸ் தமிழ் மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுத்ததும் கிடையாது, போராட்டம் பண்ணதும் கிடையாது. இங்க நடக்கிற பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், சாதிய வன்கொடுமையா இருக்கட்டும், எதுக்குமே ஒரு அறிக்கை கூட வெளியிட்டது கிடையாது. அப்படி இருக்கும் போதும் இந்த மக்கள் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க? ஏதாவது ஒரு கட்சியோட தயவுல அவங்களும் வெற்றி பெற்றுறாங்க. இந்த மக்கள் சிந்திக்கவே மாட்டாங்களா? யாரு நல்ல அரசியல்வாதி, யாரு நமக்கான அரசியல் செய்யறா அப்படின்றத பார்க்கவே மாட்டாங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, நேற்று மாரிதாஸ் அவர்களை அதிரடியா கைது பண்ணாங்க. 3 பிரிவின் கீழ் வழக்கு போட்டு சைதாப்பேட்டையில உள்ள மெஜிஸ்ட்ரேட் முன்னிலையில அவரை சிறைப்படுத்திடணும்னு காவல்துறையினர் வந்து முற்பட்டாங்க. இந்த வழக்குல எல்லாம் அவரை வந்து கைது பண்ண முடியாதுன்னு மெஜிஸ்ட்ரேட் வந்து அவருக்கு பிணையில வந்து வெளியே விட்டாங்க. ஆனா மாரிதாஸ் அவர்களால விமர்சிக்கப்பட்ட பிரிட்டோன்றவர் இன்னைக்கு காவல் ஆணையரை சந்திச்சு இவருடைய பேச்சால எங்க குடும்பத்தினர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு மனுவை கொடுத்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், அதே மாதிரி என்ன சம்பந்தமா போட்டிருக்க அந்த வீடியோவும் நீக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு இப்ப தாவேக அரசு என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது தெரியல. ஏற்கனவே மாரிதாஸ் அவர்களுடைய கைதால எதிர்கட்சியினரும் நாம் தமிழர் கட்சியினரும் கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழல்ல இது எல்லாத்தையும் கடந்து இப்போ தாவேகா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். அடுத்ததா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று சிஎம் விஜய் அவர்களை நேர்ல சந்திச்சு ஒரு முக்கியமான கோரிக்கையை முன் வச்சிருக்காருங்க. அதாவது தமிழ்நாட்டுல
சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை நிலைநாட்டி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. ரொம்ப சிறப்பான கோரிக்கை, வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த திமுக என்ன பண்ணிட்டாங்க, இது மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு அழகா கை காட்டி அதை செய்யாமலே விட்டுட்டாங்க. இப்ப தாவேக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் முதலாவதுதான் இதுதான் இருக்கு, அதனால கண்டிப்பா இதை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. நிறைவேற்றினால் ரொம்ப சந்தோஷம் தான். இந்த கோரிக்கையை தான் நாம் தமிழர் கட்சியினரும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. பல போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வர்றாங்க. கூடுதலா நாம் தமிழர் கட்சி சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த சாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்கும் போது மொழி வாரியாவும் கணக்கெடுப்பு எடுக்கணும். ஏன்னா மற்ற மாநிலத்துல எல்லாம் இப்ப தமிழர்கள் வாழ்றாங்க அப்படின்னா பிற மாநிலத்தவர் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்களுக்கு அங்க இடஒதுக்கீடு கிடைக்குது. ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்தவருக்கு அந்தந்த சாதி அடிப்படையில முன்னுரிமை கொடுக்கப்படுது. இதனால தமிழர்களுக்கு சரியா அந்த இடஒதுக்கீடு கிடைக்கிறது இல்ல. அதனால மொழி வாரியாவும் கணக்கெடுப்பு எடுத்து தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பிற மாநிலத்தவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது நாம் தமிழர் கட்சியோடைய கோரிக்கை. இதையும் சிஎம் விஜய் அவர்கள் நிறைவேற்றினா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, பனை தொழிலாளி மணிகண்டன் அவர்களுடைய வழக்குல மதுரை நீதிபதி புகழேந்தி அவர்கள் கல் குறித்து பேசியிருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்தை பிரதிபலிச்சிருக்காங்க. அதாவது அண்டை மாநிலங்களான கேரளா, புதுச்சேரியில எல்லாம் கல் இறக்குறதுக்கு அனுமதி இருந்தும் தமிழ்நாட்டுல மட்டும் எதுக்கு தடை விதிச்சிருக்காங்க? அப்படி கல் இறக்குனா பனை தொழிலாளிகள் எல்லாம் பயன் பெறுவாங்க இல்லையா? அதனால தமிழ்நாடு அரசு திட்டங்கள் வகுத்து விற்பனை செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம கல்லுடைய மருத்துவ பயண குறித்து விளக்கம் அளிக்கணும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு உத்தரவும் கொடுத்திருக்காங்க. இததான் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கல் நம்ம உணவுல ஒரு பகுதி, சங்க காலத்தொட்டே தமிழர்களுடைய பண்பாட்டில் பயன்பாட்டுல இருந்திருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா பனை தொழிலாளிகளோட சேர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமா போராடிட்டு வந்தாங்க. போன வருஷம் கூட பனைமரம் ஏறி கல் இறக்கி போராட்டம் பண்ணாங்க. அது பேசுபடு பொருளாவும் ஆச்சு, கேலி கிண்டலுக்கும் உள்ளாச்சு. இப்ப நீதிபதி அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அண்டை மாநிலமான ஆந்திரா முதலமைச்சர் அவர்களும் கல்ல குறிச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால பனை தொழிலாளிகளை கருத்தில் கொண்டு சிஎம் விஜய் அவர்கள் நல்ல முடிவெடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப இந்த காணொலியில பல்வேறு கருத்துக்களை பத்தி நம்ம பார்த்தோம். உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு சென்றடையணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் பண்ணுங்க. நீங்க இன்னமும் என்னுடைய கமலி தடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.